பிளான் பண்ணபடியே எல்லாம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு. இப்போது ஸ்ட்ரைட்டாக நாங்கள் வந்து பெரியநாயகி சர்ச்சுக்கு இந்த திருத்தலத்துக்கு போய் காலையில் 6 மணிக்கு பூசை வைக்க போகிறோம். அங்கிருந்து அப்படியே எறையூருக்கு போகிறோம். எறையூரில் போயிட்டு அங்கே மாதாவை சந்திச்சுட்டு அங்கேருந்து எறையூர்லேருந்து விருது விலைங்கனான்னு போகிறோம். அங்கே காட்டாந்தோணியார் கோயிலை பார்த்துட்டு அங்கே போய்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாருக்கும் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். அதிலிருந்து அப்படியே சேத்துப்பட்டுக்கு போகிறோம். சேத்துப்பட்டு முடிச்சிட்டு பிறகு சேத்துப்பட்டுலேருந்து வந்தவாசி போயிட்டு அங்கே இறுதி ஆண்டவர் கோயிலை போய் பார்த்துட்டு அங்கே இருக்காங்க. கடைசியாக ஸ்ரீபெரும்புதூர் எங்கள் ட்ரிப்பை முடிக்கிறோம். மக்கள் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க. தே ஆர் வெரி ஹாப்பி டு கோ. பார்ப்போம் எந்த அளவுக்கு ஆண்டவரோட துணையோடு இந்த ட்ரிப் வந்து சிறப்பாக அமைவதற்காக கடவுளை ஜெயிச்சுக்குவோம். இந்த ட்ரிப்பு நல்லா போகணும்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து எங்களுடைய பங்கு தந்தை வந்து ரொம்ப சிறப்பாக இந்த திருப்பயணத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. புதிய இடங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாகவும் இருக்கும், ஆவலாகவும் இருக்கும். ஏன்னா நாங்கள் இது வரைக்கும் போகாத இடங்கள் பெரும்பாலும் எல்லாம் சவுத் சைடு தான் நாங்கள் போயிருக்கோம். இந்த தடவை கொஞ்சம் நார்த் சைடு பிளான் பண்ணி ஃபாதர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள்லாம் ஒரே குடும்பமாக போகிறது எங்களுக்கு ஃபேமிலியாக போகிறீங்க. ஓகே ஓகே ஓகே. நல்ல முறையில் இந்த பயணத்தை முடிச்சுட்டு வருவோன்ற நம்பிக்கையோட இறையாசரோட புறப்படுறோம். நாங்கள் எங்கள் உள்ளத்தில் ஏந்தி செல்லுகின்ற ஒவ்வொரு மண்டாட்டையும் நாங்கள் செல்லுகின்ற கோயில்களிலே இதோ ஆண்டவரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது உம்முடைய தூய ஆவின் பிரசனமானது எங்களில் இருக்கும்படியாகவும் இதோ ஆண்டவரே நாங்கள் திரும்பி வருகின்ற பொழுது சந்தோஷமாகவும் புனித கிறிஸ்தவனுடைய பரிந்துரையும் எங்களுக்கு அனுப்பிடும்படியாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மிடத்தில் இறைஞ்சி மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் சென்று கொண்டிருக்கின்ற இந்த திருப்பயணத்திலே நீரே எமக்கு துணையாக இருக்கும்படியாகவும் இந்த திருப்பயணமானது சிறப்பாக அமைவதற்கு தேவையான அருள் வளங்களை எங்களுக்கு தந்திரும்படியாகவும் இதோ ஆண்டவரே உம்முடைய பக்தர்களாக நாங்கள் இந்த திருப்பயணத்திலே வைக்கின்ற ஒவ்வொரு கருத்தையும் விண்ணப்பத்தையும் நீரே எமக்கு நிறைவாக தருவேன் என்ற நம்பிக்கையோடு இதோ ஆண்டவரே எங்கள் ஜெபங்களை உம்முடைய திருப்பாதத்திலே வைத்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Have a happy day. ஓகேவா? குட். அப்பப்போ வந்து பாருங்க. சரியான நேரத்தில் போய் ரீச் ஆகிடுவாங்க. கரெக்டாக வந்துட்டாங்க. ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும் மிஸ்ஸி. அவங்க சண்டே கனெக்ட் பண்ணி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ட்ரிப்பு நாளைக்குன்னு நினச்சி தவற விட்டுட்டாங்க. எல்லாருக்கும் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் மதியம் லஞ்சும் அவங்கள ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவாங்க. இடையில டீ, ஸ்நாக்ஸு, கூல்ட்ரிங்க்ஸு என்ன வேணுமோ எல்லாமே நம்ம பஸ்ஸில் அரேஞ்ச் பண்ணியாச்சு. மெடிசன்ஸும் தேவையான மெடிசன்ஸ் ரொம்ப சேஃப்டியாக இருக்குது. ஓகே ஓகே. உங்களை லாஸ்ட் டைம் நாங்கள் போனப்போ ஏசி பஸ்ஸு புக் பண்ணலை. ரொம்ப ரொம்ப ஹாட்டாக ஃபீல் பண்ணோம். இந்த முறை ஏசி பஸ் அரேஞ்ச் பண்ணி நல்லா சில்லுன்னு போகிறோம். நாங்கள் ஓகே ஓகே. ஆன்மீக ட்ரிப்புங்கிறாங்க, ஜாலிங்கிறீங்க. ஓகே 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 ஓகே. பிளான் பண்ணவங்களும் அதே மாதிரி சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. இந்த
கரெக்ட் டைமுக்கு ஆரம்பித்து கரெக்ட் டைம் கொண்டு வந்துடுவோம். ஸோ 14 ஸ்டேஷன்ஸ் கரெக்டாக பண்ணணும். ஒரு லென்ட்டுக்கு அவங்கவுங்களோட ப்ரேயர் விஷ் என்னவோ அதுக்கு நல்லபடியாக நடக்கணுன்றதுக்காக ப்ரேயர் பண்ணுவோம். பிளான் பண்ணது நல்லா அருமையாக போயிட்டுருக்கு. இது உங்களுக்கு எத்தனாவது ட்ரிப்பு ஃபாதரோட? இது வந்து செகண்ட் ட்ரிப். செகண்ட் ட்ரிப்பு. ஓகே ஓகே. நல்லா போயிட்டு ஃபஸ்ட் டைம் வரீங்க. ஓகே, எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்களா அந்த மாதிரி? இல்லை. ஓகே ஓகே. உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு ஆ ஃபாதர் அப்பா சிரிக்கும் போதே கண்டிப்பாக இந்த டூரை நம்ம போயிடணும், என்ஜாய் பண்ணணும்னு நினச்சோம். அடுத்தது திருத்தலமாக போகிறோம்னு சொன்னோன்னா கிளம்பிட்டோம். ஓகே ஓகே. திருப்பயணம் தான், ஆனால் அதே நேரத்தில் என்ஜாய்மெண்ட்டோட போயிட்டு வந்துட்டு கடவுள் நேரலால் எல்லாரும் என்ன ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்களா? போயிருக்கோம். ஃபாதரோட ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் தான் போகிறீங்களா? ஆ முயற்சி எடுத்து கூப்பிட்டு வந்தோம். இவ்வளோ சீக்கிரம் பஸ் ஏறுவான்னு நினைக்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷம். திருத்தலமாக ஆமாம், அந்த ஏறினாங்கல்ல அவங்க தான். திருத்தலங்கவும் ரொம்ப சந்தோஷம். சரி எல்லாம் புனித கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. வீட்டில் 4 வருஷம் காலே எடுத்து வைக்க மாட்டேன்ட்டாரு. அற்புதமாக எடுத்து வச்சிருக்காரு. அவ்வளோ சீக்கிரம் நல்லபடியாக போயிட்டு கண்டிப்பாக 3வது தெரியாது. இந்த அளவுக்கு நான் நினைக்கல. வீட்டிலேருந்து பயந்துட்டு வந்தேன். கை வேறு ஃப்ராக்சர் சந்தோஷமாக என்ன இப்போ ஆரம்பமே மனசுக்கும் நிம்மதியாகவும் ஆறுதலாகவும் உளுந்தூர் பேடுக்கு கால் வச்சிருக்கா. நல்லா ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரும் ஜாலியாக பஸ் செட்டாக சேர்ந்துருக்கோம். எப்போதுமே தவக்கால திருப்பயணங்கிறது ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக போயிட்டு இருக்கோம். இந்த வருஷம் சில சங்கடங்களோட கிளம்பி வந்திருக்கோம். ஆனாலும் ஒரு சந்தோஷம் இருக்குது. எல்லாரும் சேர்ந்து போகிறோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்லபடியாக இருக்குங்கிறது நம்பிக்கை. தவக்கால திருப்பயணம்னாவே அது எல்லா வருஷம் பயங்கரமாக இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் போயிடுவோம். ஒரு 2-3 வருஷமாக போகலை. இந்த வருஷம் இந்த போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணால் அதுக்கும் ஒரு தடங்கள் வர்ற மாதிரி இருந்துச்சு. சரி எல்லாம் கடவுள் விட்ட வழி பார்த்து போயிட்டு வந்துருமோன்னு சொல்லி கிளம்பி வந்து போனோம். இந்த மாதிரி புனித பயணம் போகிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த மாதிரி அமைகிறதும் ரொம்ப பெரிய விஷயம்தான். ஒவ்வொரு கோவிலும் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஊரில் இருக்கும். இது மாதிரி பஸ்ஸில் எல்லாரோட சேர்ந்து ஒரு அமைப்பாக போகிறது வந்து ரொம்ப சௌகரியமாக இருக்குது. போயிட்டு மன நிம்மதி இருக்குது. ஒரு பக்கம் எல்லாத்தையும் எல்லா ஆலயங்களையும் நம்ம வந்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஒரு தனிப்பட்ட முறையாக வந்து நம்ம போய் இது மாதிரி பார்க்கவே முடியாது. அதை இதை அமைத்து கொடுத்து நம்ம பார்க்குறவங்களுக்கும் ஒவ்வொரு வருஷமும் அமைக்கிற நம்ம பங்கு தந்தையர் ஒவ்வொரு பங்கு தந்தை அவர்களுக்கும் இதை மாதிரி போயிட்டு வரதுல அவங்களுக்கு பாராட்டையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி அமைகிறது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. ஆலயங்களுக்கு இந்த மாதிரி போயிட்டு வர்றது மன நிம்மதியும் இருக்குது. அதனால் எல்லாம் உள்ள இறைவனிடம் இது மாதிரி ஒவ்வொரு வருஷமும் அமையணும். எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும். எல்லாத்துக்கும் நல்லது நினைத்தது நடக்கணும் அப்படின்ட்டு நம் பாதுகாவலரான அந்தோனியரிடம் வேண்டி மன்றாடிக்கிறேன். பஸ்ஸு கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க. 4 o'clockலாம் போகணும்னு சொல்லியிருக்காங்க. போயிட்டு அதுக்கப்புறம் அந்த 6 o'clock மாஸ் அட்டன் பண்ணணும். உண்மையாகவே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு தான் இருக்கும். ஒன்றே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும். நிறைய ஃப்ரெண்ட்ஸாக நாங்கள் எல்லாம் சர்ச்சில் பார்க்குறதோட சரி, மற்றபடி எங்களோட கம்யூனிகேஷன் ரொம்ப இருக்காது. ஸோ இந்த மாதிரி வரும்போது தான் நாங்கள் நிறைய கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும். அதே மாதிரி இந்த தடவை ஃபாதர் எடுத்திருக்கிற அந்த ஆலயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்குது. நாங்கள் கேள்வியும் பண்ணலை, புதுசாகவும் இருக்குது. ஸோ நிறையா எதிர்பார்ப்புகளோடு தான் போகிறோம். எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் போகிறோம். இது எத்தனை செகண்ட் டைம்? வருஷம் போயிடுவீங்களா? லாஸ்ட் டைம் கேரளா கூட்டிகிட்டு போயிருந்தாரு. அப்படின்னு வந்து நாங்கள் கேட்டிருந்தோம் அவர்கிட்ட, கொஞ்சம் ஏசி பஸ் அரேஞ்ச் பண்ணுங்க ஃபாதர், ரொம்ப வேர்கள் தாங்கவே முடியல அப்படின்னு. அதே மாதிரியே அவங்க ஏசி பஸ் அரேஞ்ச் பண்ணி பண்ணிட்டாங்க. உங்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டு இருக்கு. கட்டாயம் அப்படியே சொல்லியிருக்காங்க. ஏசி பஸ் போட்டிருக்க ஃபாதர், முடியல ஃபாதர் இல்லாத அதே மாதிரி ஒரு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. எந்த குறையுமே இருக்கிறாங்க. எல்லாமே கரெக்டாக செஞ்சு கொடுத்துருவாங்க. சொன்ன டைமுக்கு போவோம், சொன்ன டைமுக்கு இறக்கி. ஓகே. அது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறது செய்து சென்று கொண்டிருக்கிறோம். அது இப்போதான் அந்த கண்டிப்பாக உட்காந்து
திருப்பி எட்டி எட்டி பார்த்துக்கிட்டியா? சரி. அதாவது மன அமைதிக்காக போய் எல்லாரும் மன அமைதிக்காகவும் நம்மளுடைய குறைகளை கடவுள் அப்படிங்கிற நம்பிக்கையோடு 3ஆவது வருஷம் வரை நான் இந்த சர்ச்சில் இருந்தேன். பட் ஆனால் நம்ம மனாட்டனஸாக வந்து எல்லா சர்ச்சுக்கு போகிறத விட இது எல்லா மக்களோடையும் சேர்ந்து ஒரு ஜாலியாக ஒரு என்ஜாய்மெண்ட்டாக போயிட்டு வரணும். நல்லா என் கோயில் போய் பார்க்குறது வந்து வேறு தான். நம்ம இண்டிவிஜுவலாக யாரும் அப்படிலாம் போய் பார்க்க மாட்டோம். இந்த மாதிரி குரூப்பாக எல்லாத்தோட ஃபன் பண்ணி போகிறது ப்ரேஸ்னாகவும் இருக்குது. ப்ளஸ் நாங்கள் போய் கடவுளோட பிளஸிங் நமக்கு கிடைக்கும். எதிர்பார்ப்புலாம் இப்போ எப்படி இருக்குது போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு? போன வருஷம் ஏசி பஸ் இல்லை, இந்த வருஷம் ஃபாதர் ஏசி பஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காரு. அது இந்த வருஷம் வீடியோலாம் எடுத்து யூடியூப்லலாம் போடுறது வந்து டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆகிற மாதிரி வந்து ஒரு பக்கத்து நல்லாவே இதாகுது. ஸோ ஹாப்பியாக இருக்கு. நம்ம வந்துருக்கோம்ல இந்த திருப்பயணம் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? சத்தமாக சொல்லுங்கள். அங்கேருந்து குரலே வரக்கூடாது. நல்லா இருக்கேன். இது நீங்கள் எதிர்பார்க்கல இந்த இதுக்கு வருவோமா வரமாட்டோமா நினச்சிட்டு இருந்தீங்க, இப்படி தானே? எத்தனை வருஷம் கழிச்சு வர்றீங்க? எத்தனை வருஷம் கழிச்சு வரீங்கன்னு கேட்குறாரு. இதான் ஃபஸ்ட் டைம். இதான் சரி, நல்லபடியாக போயிட்டு வரணும்னு எல்லாத்துக்காண்டி வேண்டிக்கோங்க. இந்த ஏசி பஸ் விஷயம் எப்படி ஃபாதர் பிளான் பண்ணீங்க? நிறைய பேர் அதுதான் ஃபீட்பேக்காக சொல்கிறாங்க. விஷயம் வந்து போன முறை நாங்கள் போகும்பொழுது கேரளா அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அந்த நேரத்தில் போகும்போது கேரளாவில் சூடு கம்மியாக இருக்குன்னு பார்த்தா அங்கே தான் சூடு அதிகமாக இருக்குது. அதனால் அங்கேருந்து வந்தவங்க நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க, ஃபாதர் அடுத்த வருஷம் போகும்போது ஏசி பஸ் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புண்ணியமாக இருக்கிற மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இந்த வருஷம் ஏசி பஸ் ரெண்டு பஸ்ஸும் ஏசி பஸ் அரேஞ்ச் பண்ணேன். ஆனால் எங்கள் பங்கில் இருக்க சில மக்களுக்கு ஏசி ஒத்துக்காது. அந்த காரணத்தினால நான் ஏசி பஸ் ஒன்று ஏசி பஸ் ஒன்று இந்த வருஷம் அரேஞ்ச் பண்ணி போயிட்டுருக்கிறோம். இந்த பயணம் வந்து சிறப்பாக அமைஞ்சுதான் நன்றி. அதேபடியே மக்களுக்கு என்ன தேவையோ அதை சேர்த்து நம்ம இருக்கோம். அவங்கள நல்லபடியாக சந்தோஷமாக கூட்டிகிட்டு வரணும். அதுதான் என்னோட பணி. ஸோ அதை தான் நான் செய்கிறேன். அதனால் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக போய் திரும்பி வரும்னு சொல்லிட்டு என்னெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கீங்க ஃபாதர்? ப்ரிப்ரேஷன் என்ற முறையில் எல்லாமே அவங்களுக்கு தேவை என்னென்ன தேவைகள் இருக்கோ எல்லா தேவைகளுக்கும் தேவையான மக்களுக்கு தேவையான மெடிசன் முதற்கொண்டு அவங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் முதற்கொண்டு அவங்களுக்கு தேவையான டீ காஃபி எல்லாம் வேணும்னாலும் எல்லாத்துக்கும் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணியிருக்கோம். நைட்டு டின்னருக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். டின்னர் என்ன ஸ்பெஷல் ஃபாதர்? டின்னர் ஸ்பெஷல் வந்து அது வந்து சர்ப்ரைஸாக இருக்குன்னு நினச்சி பார்த்தேன். ஆனால் வந்து கொஞ்சம் பேர் கேட்டதுனால சொல்லிட்டேன். அப்படி என்ன சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருக்கீங்க? சர்ப்ரைஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாம் வந்து எங்கள் ஃபேமிலியாக வந்து எல்லாம் வருவாங்க. ஆனால் அம்மா இருக்க முடியாது. அம்மா வந்து இன்னொரு தங்கச்சியை பார்க்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் மாமா, தங்கச்சி, தம்பி எல்லோரும் இருப்பாங்க. எல்லோரும் வந்து ஃபேமிலியாக வந்து மக்கள்லாம் சந்தித்து அவங்களுக்கு சாப்பாடுலாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. பங்கு தந்தையை தான் ஃபேமிலியாக சந்திப்பாங்க. இங்கே பங்கு தந்தை ஃபேமிலியாக பங்கு மக்களை சந்திக்கிறாரு. அதுதான் எனக்கு வந்து என்னோட பங்கும் என்னோட ஃபேமிலி தான். அதுக்குள்ள தான் நான் நினைப்பேன். எப்பயுமே ஐ கன்சிடர் wherever I go, I feel that I belong to that community. That community is mine. The people are my people. புரியுதுங்களா? என்னுடைய மக்களுக்கு தான் நான் பணி செஞ்சுட்டு இருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக வந்து அவர்களுக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு தேவையான நான் செய்யணும். அதே போல் என் குடும்பத்தை நான் எப்படி பார்க்குறேனோ, என்னுடைய அப்பா, அம்மா, இல்லை என் தங்கச்சி, மாமா எல்லா ஃபேமிலியும் எப்படி பார்க்கணும், அதே போல் தான் என்னுடைய பங்கு தளத்தில் இருக்கிற அனைத்து குடும்பங்களையும் அப்படி தான் பார்க்குறேன். எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இல்லை. இந்த ஏழை பணக்காரனோ இருக்கிறவன் இல்லாதவன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இவங்க அப்படின்ட்டு இல்லை. எனக்கு எல்லாருமே சமம். ஸோ அதனால் கடவுள் அதுக்காக தான் வந்து நம்ம எங்களை அமைச்சிருக்காரு. ஸோ அந்த பணியை நான் சிறப்பாக செய்யணும். இந்த ஒரே நாளில் 7 கோயிலுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு ட்ரிப்பு மாதிரி இருக்கேன். அதாவது எப்படி பிளான் பண்ணீங்க, எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க? நான் முன்னாடியே திங்க் பண்ணும்போது இது லாங் ட்ரிப் தான். இது வந்து ஓகே, நம்ம போன முறை நாங்கள் வந்து அல்ஃபோன்சா கலர் கேரளா போயிட்டு வந்தோம். அது கொஞ்சம் லாங் ட்ரிப். ஆனால் ஒரு நாள் முன்னாடி நான் கிளம்பிட்டோம். ஆனால் இது வந்து ஒரு நாளில் போயிட்டு வர்றது கொஞ்சம் லாங் ட்ரிப் தான். இது ஒரு அட்வென்ச்சராக கூட இருக்கட்டுமே மக்களுக்கு. ஒரு லாங் ட்ரிப் சென்னை வரையும் போயிட்டு ரிட்டர்ன் வர்றதெல்லாம் வந்து கொஞ்சம் hectic தான் இருக்கும். பட் ஸ்டில் we could make it. I believe that with the help of God and His blessing we
கேன். என்னெல்லாம் சேலஞ்ச் இருக்கும்னு இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? சேலஞ்சஸ் என்னை பொறுத்தவரை எங்கள் மக்கள்கிட்ட எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தே அண்டர்ஸ்டாண்ட் மீ, ஐ அண்டர்ஸ்டாண்ட் தெம். போன வருஷம் நான் வந்து மவுண்டன்ஸ் போயிருந்தோம். மவுண்டன்ஸ் போனதால அது கொஞ்சம் அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இந்த வருஷம் பிளைன்ஸ்லேயே போய் பார்ப்போமே, how the people feel, you know, அவங்களுக்கு இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்த வருஷம் வேறு பிளான் பண்ணுறீங்க? பிளான் பண்ணி கோவா பிளான் இருக்குது. அதை நான் கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணுவேன். ஆமாம், நான் இதே பேரிஸில் கண்டினியூ பண்ணேன்னா அடுத்த ட்ரிப்பு போவோம். உங்களை உடம்பு அலங்காநல்லூர் அல்வா கடை கருப்பட்டி காஃபியில் இருக்கும். கருப்பட்டி காஃபியா? மணி எத்தனை? அது கிடையாது. மணி எத்தனை? மணி இப்போ 3:45 ஆகுது. 3:15 கருப்பட்டி காஃபி. கருப்பட்டி காஃபி அதிகாலையில் அனைவருக்கும் கருப்பட்டி காஃபி. இதுவா? அலங்காநல்லூர். அலங்காநல்லூர். 3 மணிக்கு தூக்கம் வரலையா? சரி விடுங்க, சொல்ல வேண்டியது ஏதோ. டிராவல் எப்படி இருந்தது? எனக்கு ஊர் தெரியும். அடங்க மாட்டார் போலகுது அவரு. இல்ல, இந்த ஊர் அலங்காநல்லூர். எப்படி அவர் போட்டு எப்படி இல்ல கருப்பட்டி காஃபி, அலங்காநல்லூர் கருப்பட்டி காஃபி. இது இந்த ஊர் என்னன்னு இது உளுந்தூர்பேட்டை பக்கம். ப்ரோ, டிராவல்லாம் எப்படி போச்சு? டிராவல்லாம் எப்படி இருக்கு? ஓகே, எல்லாம் பிளான் பண்ணபடி போயிட்டு இருக்கா? இப்போ எங்க நீங்கள் தான் முன்னாடி கால் பண்ணிட்டு இருந்தது நீங்கள் தானே? உங்கள் பேர் தான் பாண்டிங்கிறது யாரு? சரி. இப்போ எங்கே வந்திருக்கீங்க? வேப்பூர். ஓகே. அவர்களில் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, அனைத்தையும் அவர் செலவழித்தார். இன்று அந்த நாடு முழுவதும் இன்னும் வெற்றிகளாக வயசை இழக்க விரும்பினார். ஆனால் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மன்றாடுவோமாக. இறைவா, மாட்சிமை மிக்க உதவியால் இதுவரை நீர் காத்து வரும் எங்களை விண்ணக கொடைகளின் உரிமைகளாக இருக்க செய்யவும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இவ்வுலக வாழ்வில் நீர் எங்களை ஆண்டு நடத்தி ஒளியான உம்மிடமே அழைத்து செல்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவராய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளின் பக்தர்களே, இன்றைய நாளிலே மாதத்தின் முதல் சனிக்கிழமை அன்னை மரியாளை நாடி வந்திருக்கின்றோம், தேடி வந்திருக்கின்றோம். அன்னை மரியாளிடத்திலே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்ற பொழுது அன்னை மரியாள் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பால். அவருடைய அருளை நமக்கு நிறைவாக இறைமகன் இயேசுவிடமிருந்து பரிந்து பேசி
நமக்கு பெற்றுத் தருவாள் என்ற நம்பிக்கையோடு இன்றைய நாளிலே திருப்பலியிலே பங்கு கொண்டிருக்கிறோம். சகோதர சகோதரி, என்னுடைய முடிமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நமது நன்மைக்காகவும் புனித திருஅவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலி பொருட்கள் வழியாக மீட்பின் பயன் எங்களுக்கு கிடைக்க உம்மை வேண்டுகின்றோம். அளவுக்கு மீறிய மனித நாட்டங்களில் இருந்து அது எங்களை விடுவித்து மீட்பளிக்கும் கொடைகளுக்கு எங்களை இட்டு செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மைத்திற்கு மூச்சு. ஆகவே உம்முடைய தூயாவை பொழுந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், நமக்காக உடைந்து உருவெடுத்திருப்பவர். இவருடைய திருவிருந்திலே பங்கு கொள்ள அழைக்கப்பட்டிருக்கும் நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியர், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் என்னை காத்து நிலை வாழ்வை அளிப்பதாக. இறைவன் தரும் விருந்திது அதை உண்ண தடையின உரையவரும் இறைவனை நாம் ஏற்க தடையின. இறைவன் தரும் விருந்திது அதை உண்ண தடையின ஒளியான் சோலை மலரும் இங்குமே வானம் பொழிய பூமி விளையும் வளமும் பொங்குமே வளரே வரும் ஒளியான் சோலை மலரும் இங்குமே. எந்த உணவாய் நீ வந்தாய்
பெற்றோர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் உங்களை வழிநடத்த, உங்களுக்கு முன்னும் உங்களை பாதுகாக்க, உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியர், புனித பெரிய நாயகி அன்னை வழியாக உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறை இயேசுவின் அன்பிலும் அன்னை மரியாளின் அரவணைப்பிலும் சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.